வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது அன்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்க ஜீமோடாபர். இன்னைக்கு வந்து அ ரொம்ப நாள் எனக்கு புடிச்ச ஒரு விஷயத்த பண்ண போறோம். அப்பன்னோனே ஏதாவது தப்பா கிப்பா நெனச்சிராதீங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. வேல்பாரி புக் வந்து படிக்க போறோம். இத வந்து ஒரு புக் ரீடிங் செஷனா Discordல வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இத வந்து ஒரு YouTubeலயும் வந்து நாங்க அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணியிருக்கிறோம். இத வந்து YouTubeல வந்து பார்ட் பார்ட்டா வாரம் வாரம் படிக்க படிக்க நாங்க வந்து அப்லோட் பண்ணுவோம். அப்படி உங்களுக்கு வந்து இது டைரக்ட்டா நீங்க வந்து இது கூட இன்டராக்ஷனோட சேர்ந்து இப்ப இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க வந்து Discord லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணி வாரம் வாரம் நீங்க வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஆ இ ஒரு 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 வாரத்துல வந்து 3 சாப்டர் ஒரே டைம் படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம அதுக்கேத்த மாரி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வேள்பாரிய பத்தி நான் கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் உள்ள போயிரலாம்ன்னு இருக்கிறேன். அ வேள்பாரி வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, பர்சனலாவே ரொம்ப கனெக்ட் ஆன ரொம்ப புடிச்ச ஒரு நாவல் அது வந்து. அ என்னை திரும்ப அதாவது என்னன்னா, எனக்கு புக் ரீடிங் பழக்கம் விட்டு திரும்ப ஆரம்பிச்சதுக்கு இது ஒரு மெயின் ரீசனான ஒரு புக்கு. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான புக்கு. அம் சு. வெங்கடேசன் அதாவது என்னன்னா, மதுரை எம்பி சு. வெங்கடேசன் கம்யூனிஸ்ட் எம்பி. அவர் தான் வந்து இதோட ரைட்டர். அம் இது வந்து ரியல் கேரக்டர்ஸ் பிளஸ் வந்து ஃபிக்ஷன் பேஸ் பண்ணி எழுதுன ஒரு நாவல். இந்த நாவலுக்கு வந்து 2 பாகம் இருக்குது. ஓகேவா? மொத்தமா சேர்த்து வந்து 1000 ஐ திங்க் இங்க ஒரு 800 இதுல ஒரு 600 அப்புட்ன்னா கிட்டத்தட்ட வந்து இங்க 500 ஆமா 1500 பக்கங்கள் வந்து மொத்தமா வருது கிட்டத்தட்ட. அ அந்த மாரியான ஒரு புக். இது ஒரு நல்ல ஒரு பெரிய புக் தான். இது ஒரு நல்ல நாவலும் கூட. கதையாவும் சரி, ஒரு ஸ்லோ பர்னரா ஸ்டார்ட் ஆகி, உங்களுக்கு வந்து எமோஷனலா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நாவல். டவுட்ஸ் ஏதாவது இருக்கும்போது, இங்க இருக்கிறவங்க இன்டராக்ட் பண்ணுவாங்க. நெறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க நம்ம கூட வந்து. நம்ம லிசனர்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. லிசனர்ஸு, மாடரேட்டர்ஸு, நம்ம சக பாட்காஸ்டர்ஸ் எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் ஒரு வணக்கம் மட்டும் எல்லாரும் மியூட் ஆன் பண்ணி சொல்லிருங்க. சரி ரைட். வணக்கங்க. வணக்கம் சொல்றதுக்கு. வணக்கம் பாய், வணக்கம் பாய். ஆ வணக்கம் ஓனர். சரி ஓகே. வணக்கம், வணக்கம். சரி ஓகே. எனக்கு தெரிஞ்சு மிச்ச பேர்லாம் ஆன் பண்றதுக்கு ரெடியா இல்ல. சரி ரைட் விடுங்க பார்த்துக்கலாம். எல்லாம் கூச்சப்படுறாங்க போல இருக்கு. சரி விட்டுறலாம். ஆ இது இத வந்து இதுக்கப்புறம் வந்து புக்லயே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதுன்றத சொல்லிருவாங்க. நம்ம புக்குக்குள்ளயே டைரக்ட்டா போயிரலாம்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம் அப்டின்னா. ஃபர்ஸ்ட் வீரயுக நாயகன் வேள்பாரி முதல் தொகுதி. சு. வெங்கடேசன். ஓவியங்கள் வந்து மாசேன்னு சொல்லி ஒருத்தர் வந்து வரைஞ்ச ஓவியங்கள் இது. புக் வேணும்னா மேக்ஸிமம் இத வந்து வாங்கி படிக்கலாம். இல்லன்னா பிடிஎஃப்பும் கிடைக்குது. பிடிஎஃப் நம்ம வந்து புரமோட் பண்றது இல்ல. இருந்தாலும் நல்லா இருக்கும். வேணா படிங்க. கொஞ்சம் பிரைஸ் அதிகம் தான். அதுல நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். ஓகே. பதிப்புரை. பரம்புமலையும் தன் குடிகளையும் நேசித்தும், சுவாசித்தும் ஆட்சி செய்து பாதுகாத்துக் கொண்டிருந்தவன் குறுநில மன்னன் பாரி. அவன் வேளிர் குலத் தலைவனானதால் வேள்பாரி என அழைக்கப்பட்டான். சங்ககால வள்ளல்கள் மற்ற எவரையும் சிறந்த வள்ளல் தன்மை கொண்டவன் பாரி என தமிழ் புலவர்கள் காலந்தோறும் பாடி போற்றினர். பாரியின் புகழ் மீது கொண்ட பொறாமை புகழ் மீது பொறாமை கொண்டும், பரம்பு மலையின் அரிய பெரிய பொருட்களின் மீது ஆசை கொண்டும், சேரனும் சோழனும் வெவ்வேறு காலகட்டத்தில் தனித்தனியே போர் தொடுத்து பாரியிடம் தோற்றுப் போகின்றனர். பிறகு சேர சோழ பாண்டியனர் என 3 பெருவேந்தர்கள் ஒன்றாக சேர்ந்து பாரியை அழித்தொழிக்க பரம்பின் மீது முற்றுகையிடுகின்றனர். ஆனால் பாரியின் பரம்பு மலையை கூட வெல்ல முடியாமல் போராடிய மூவேந்தர்களின் பெரும் படைகளை அளப்பரிய தன் வீரத்தாலும் போர் வியூகங்களாலும் முழுமுற்றாக அழித்தொழிக்கின்றான் வேள்பாரி. அப்படிப்பட்ட பாரியின் வரலாற்றுடன் வெகு நயமான புனைவுகளையும் பாத்திர படைப்புகளையும் இணைத்து தன் வசீகர எழுத்துக்களால் பாரியின்பால் இழுத்து வாசிப்பவர்களை வியப்புக்குள்ளாக்குகிறார் எழுத்தாளர் சு. வெங்கடேசன். எல்லாம் இணையமயமாகிவிட்ட இந்த காலகட்டத்திலும் தமிழ் வார இதழ்களில் இதழ் தொடர்களில் 100 வாரங்களுக்கு மேல் ஒரு வரலாற்று தொடர் எழுதப்பட்டது என்பதில் இருந்ததே வீரயுக நாயகன் வேள்பாரி தொடரை வாசகர்கள் எப்படி நேசித்து வரவேற்றார்கள் என்பது புரியும். ஆம், ஆனந்த விகடனில் 111 வாரங்களாக பாரியை வாரி அணைத்து வரவேற்றார்கள் வாசகர்கள். இப்போது அழகிய 2 தொகுதிகளாக உங்கள் கைகளில் விரியப் போகிறது பாரியின் வரலாறு. முல்லைக்கு தேர் தந்தவன் பாரி என நாம் அறிந்த ஒற்றை வரி நாயகன் பாரியின் இணையற்ற வீரத்தையும் சுனை நீரினை விஞ்சும் அவன் ஈர நெஞ்சையும் அறிய பாரியோடு பரம்பு நாடெங்கும் பயணிக்கலாம். முன்னுரை. இந்த முன்னுரை வந்து ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா, அவர் இது எப்படி எழுத ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற ஒரு கதை மாதிரி தான் இது இருக்கும். அதுக்கடுத்தா நம்ம கதைக்குள்ள போறோம். ஸோ வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. முன்னுரை. 1990 இளங்கலை வணிகவியல் 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது மதுரை தியாகராயர் கல்லூரியில் ஆய்வுக் கட்டுரை போட்டி ஒன்றை அறிவித்திருந்தது. அதற்கு மாமூலனார் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. சங்கப் புலவர் மாமூலனாரின் படைப்புகளை தெரிந்து கொள்ள தொகை நூற்றுக்குள் நுழைந்தேன்.
மாமூலனாரின் கவிதைகளை தனித்துவத்தை கண்டறியும் தேடல் நெடுநாள் நீடித்தது. ஏறத்தாழ 120 பக்க ஆய்வுக் கட்டுரையை எழுதி அனுப்பினேன். அக்கட்டுரையே பரிசினை பெற்றது. பரிசும் அது ஏற்படுத்திய மகிழ்வும் சிறிது காலத்திலேயே உதிர்ந்துவிட்டன. ஆனால் சங்க இலக்கியத்துக்குள் முழுமையாக மூழ்கி கிடந்த அந்த நாட்களும் அது உருவாக்கிய மன உலகமும் தலைத்துக் கொண்டே இருந்தன. கடலைச் செடியைப் போல ஒவ்வொரு கதைக்குள்ளும் எத்தனையோ கதைகள் செழித்து கிடக்கின்றன. கதைகளின் பேருலகமே சங்கக் கவிதைகள் என்று தோன்றியது. ஏறக்குறைய 10,000 ஆண்டுகளாக நினைவுகளின் தொகுப்பு சங்க இலக்கியம் என்று மானுடவியலாளர்கள் ஆக்சுவலா வந்து இந்த அது இது ஹியூமன் அனாட்டமி ரிசர்ச்சர்ஸ், அதாவது என்னன்னா நம்மளோட எவல்யூஷனை பத்தி இது பண்றவங்க அவங்கள தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மானுடவியலாளர்கள் கூறுகின்றனர், இப்பெரும் நினைவு பரப்புக்குள் நுழைந்தால் வெளிவருவதில் எளிதல்ல. நீர் எவ்வளவு விரைவாக ஓடினாலும் மண்ணுக்குள் உறிஞ்சப்படுதல் அதன் இயல்பு. அப்படித்தான் சங்க இலக்கியத்துக்குள் நாம் ஓடி மறைவதும். நீண்ட இடைவெளிக்கு பின் மீண்டும் சங்க இலக்கியத்தை படித்துக் கொண்டிருப்பது வியப்புக்குரிய குறிப்பொன்று கண்ணீர் பட்டது. சங்க கவிதைகளில் அதிகமான வரலாற்று குறிப்புகளை பயன்படுத்திய புலவர்கள் இருவர். ஒருவர் மாமூலனார், மற்றொருவர் பரணர். சங்க இலக்கியம் சார்ந்து எனது பயணத்தில் இலக்கியம், வரலாறு, ஆய்வு என்று 3 புள்ளிகளையும் தற்செயலாக இணைந்தே தொடங்கியுள்ளன. கல்லூரி காலத்தில் தொடங்கிய இப்பயணம் வெவ்வேறு கோணங்களில் விரைவடைந்தது. சங்க இலக்கியம் பற்றிய மிகச்சிறந்த ஆய்வுகள் எனது சிந்தனையை மேலும் வளர்த்தெடுத்தன. அவற்றில் முதன்மையாக சொல்லப்பட வேண்டியவர்கள் பேரா கைலாசபதியும் பேரா சிவத்தம்பியும் சங்க இலக்கியத்தை அணுக வேண்டிய அடிப்படை பார்வையை என்னுள் உருவாக்கிய மூலவர்கள் இவர்களே. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இவ்விலக்கியம் 1887 ஆண்டில் சீவை தாமோதரனார் கலித்தொகையை பதிப்பிலிருந்து அச்சு யுகத்துக்குள் நுழைந்தன. அடுத்த சில 10 ஆண்டுகளில் சங்க இலக்கியம் அனைத்தும் அச்சேறின. அஃது அன்றைய அறிவுலகத்தில் பெருந்தாக்கத்தை உருவாக்கியது. குறிப்பாக சங்க இலக்கியத்தில் பாடப்பட்ட மன்னர்கள், புலவர்கள் பற்றிய செய்திகள் முதன்முறையாக பொதுச் சமூகத்துக்கு தெரிய வந்தன. இந்த பின்னணியில்தான் 1906 ஆண்டு ராகவையங்கார் பாரி என்ற வள்ளலின் வரலாறு என்னும் தலைப்பில் செந்தமிழ் பத்திரிகையில் கட்டுரை ஒன்றினை எழுதினார். பாரியை பற்றி எழுதப்பட்ட முதல் கட்டுரை இதுவே. சங்க காலத்தில் தொடர்ந்து பல்வேறு புலவர்களால் பல்வேறு காலகட்டங்களில் பாடப்பட்ட பாரி நவீன கால உரைநடைக்குள் வந்து சேர்ந்தான். அடுத்த சில ஆண்டுகளில் திருக்கோவிலூரில் பெண்ணை ஆற்றங்கரையில் உள்ள வீரட்டனேஸ்வரர் கோயிலில் கல்வெட்டு ஒன்றை கோபிநாத ஐயர் கண்டறிந்தார். அதுவும் செந்தமிழ் பத்திரிகையில் வெளியிடப்பட்டது. பாரி மகளிரை மணமுடித்து கொண்ட பின் கபிலர் தீப்பாய்ந்து இறந்த செய்தியை சொல்லும் கல்வெட்டு ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் பொறிக்கப்பட்டது. அதாவது சங்க காலத்தில் வாழ்ந்த பாரி கபிலரை பற்றி அவர்கள் மறைந்து 1000 ஆண்டுக்கு பின் ராஜராஜ சோழன் காலத்தில் பொறிக்கப்பட்டது. அதற்கு 1000 ஆண்டுகள் கழித்து அது கண்டறியப்பட்டது. இந்த கண்டுபிடிப்பானது தமிழறிஞர்களுக்குள் பேருருக்கத்தை கொடுத்தது. பாரி, கபிலர் ஆகியோர் பற்றிய சங்க இலக்கிய குறிப்புக்கு கிடைத்த மிகச்சிறந்த ஆதாரமாக இந்த கல்வெட்டு பார்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1913 ஆண்டு வேளிர் வரலாற்றை ராகவையங்கார் எழுதினார். 1915 ஆண்டு வேளிர் வரலாற்றின் ஆராய்ச்சியை வேங்கடசாமி நாட்டார் வெளியிட்டார். அதன்பின் கபிலரின் வரலாற்றை 1921 ஆண்டு வேங்கடசாமி நாட்டாரும் 1936 ஆண்டு வேங்கடராஜலு ரெட்டியாரும் எழுதினார். இப்படியாக பாரி, கபிலரின் வரலாறு எழுதப்படத் தொடங்கின. தொடக்க காலத்தில் ராகவையங்கார், கீவா ஜெகநாதன், ஐயன் பெருமாள், கு. ராஜவேலு, ஆமு சிவானந்தம் ஆகியோர் பாரியை பற்றிய நூற்களை எழுதினர். இந்நூற்கள் அனைத்தும் 1960 ஆண்டுக்கு முன்னர் எழுதப்பட்டவை. இவர்கள் காலத்தில் சங்க இலக்கியம் பற்றி விரிவான ஆய்வுகள் வெளிவரவில்லை. சங்க இலக்கியம் பொதுவெளியில் அறிமுகமாக தொடங்கிய காலத்தில் எழுதப்பட்ட அறிமுக நூற்களே இவை. ராகவையங்கார்களின் படைப்பு மட்டுமே இவற்றில் விதிவிலக்கு. அதன் பின் 50 ஆண்டு காலம் உருண்டோடிவிட்டது. இக்காலத்தில் சங்க இலக்கியம் பற்றி எண்ணற்ற ஆய்வுகள் வெளிவந்துள்ளன. அகராதியில் பொருட்காட்சியங்களும் வெளிவந்துள்ளன. கடந்த 20 ஆண்டுகளில் தொல்லியல், மானுடவியல் ஆய்வுகள் சங்க பாடல்களை புதிய பரிமாணத்திற்குள் இட்டு சென்றுள்ளன. இனக்குழு சமூக வாழ்வு முடிந்து உடைமை சமூகம் மேலெழுகின்ற காலத்தை மிக துல்லியமாகவும் மிக விரிவாகவும் பதிவு செய்துள்ளது சங்க இலக்கியம். எண்ணற்ற இனக்குழுக்கள்
அவற்றின் அடையாளங்கள், நம்பிக்கை ஆகியவற்றை பேசும் சங்க இலக்கியமானது ஒரு கட்டத்தில் வேந்தர்கள், வேளிர்கள் என்று இரு புள்ளியில் வந்து நிற்கின்றது. அதன்பின் வேளிர்கள் வென்று மூவேந்தர்கள் மட்டுமே நிலை கொண்டனர். இந்த சமூக அமைப்பை அதை உருவாக்கிய இரு வகையான விழுமியங்கள் இவற்றுக்கு இடையில் பல நூறு ஆண்டுகள் நடந்த மோதல்களை சங்க இலக்கிய பரப்பெங்கும் பார்க்க முடியும். இம்முரண்பாடுகளை உக்கிரத்தோடு மோதிய நிகழ்வின் பேரடையாளம்தான் வேள்பாரி. ஒரு வகையில் வேள்பாரி சங்க இலக்கிய காலத்தின் மைய குறியீடு என்றே சொல்லலாம். இரு சமூக அமைப்புகளும் அதனதன் குணத்துடன், தன்மையுடனும், அதனுக்கேற்ற விழுமியங்களுடன் ஒன்றுக்குடன் ஒன்று மோதுகின்றன. அந்த மோதல் தமிழீழமெங்கும் நடக்கின்றது. இந்த மோதலின் மூலம் அடுத்த கட்டத்திற்கு சமூகம் தன்னை உருமாற்றிக் கொள்கின்றது. அந்த மாற்றம் நிகழும்போது தன் மீது ஒட்டியிருந்த பொன் துகள்களை உதிர்த்துவிட்டு தான் நகர்கின்றது. சமூக வரலாறு உதிர்த்துவிட்டு நகர்ந்த அந்த பொன் துகள்கள் அப்படியே மண்ணுக்குள் புதையுண்டு மங்கிவிடுவதில்லை. ஒளிமின்னும் அந்த பொன் துகள்களை இலக்கியம் தனதாக்கிக் கொள்கின்றது. மானுட அறிவு சேகரத்தின் வசீகர ஒளியே அது என்றென்றும் மங்கிவிடாமல் பாதுகாக்கின்றது. சமூக அசைவியங்களை எல்லாம் கடந்து காலத்தின் நெற்றி பட்டயத்தில் அதனை பொறித்து வைத்து அழகு பார்க்கின்றது. அதனால் பாரி அழிந்த சமூக அமைப்பின் அடையாளமாக இல்லாமல் அழியக்கூடாத மனித பண்பின் பேரடையாளமாக என்றென்றும் போற்றப்படுகிறான். 2000 ஆண்டுக்கு மேற்பட்ட தமிழ் இலக்கிய வரலாற்றின் 100-200 ஆண்டுகளுக்கு இடைவெளியில் ஏதாவது ஒரு புலவன் பாரியை பற்றி பாடலை பாடிக்கொண்டேதான் இருக்கின்றான். இவ்வறிவு மரபின் தொடர்ச்சிதான். வீரயுக நாயகன் வேள்பாரி. இத்தொடர்கதை ஆனந்த விகடனில் மிகச் சிறப்பாக வெளிவர காரணமாயிருந்த ரா. கண்ணன், பா. திருமாவேலன் ஆகிய இருவருக்கும் எனது நன்றி. இத்தொடருக்கு ஓவியம் வரைந்த மணியம் செல்வன், அதான் மாசேன்னு சொல்லியிருந்தாலும் அவர்தான். ஓவியம் வரைந்த மணியம் செல்வன், முதன்மை வடிவமைப்பாளராக கே. பாண்டியன் ஆகியோருக்கு எனது நன்றி. தொடரையும் இப்பொழுது நூலினையும் சிறப்புற வெளியிடும் விகடன் நிறுவனத்திற்கு மேலாண்மை இயக்குனர் ஆசிரியருமான பா. ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் எனது அன்பு. இத்தொடர் எழுதிய காலம் முழுக்க இலக்கியம், இலக்கணம் சார்ந்த பல்வேறு ஐயங்களை தீர்த்து வைத்து உதவிய நண்பர் அறிவேலனுக்கும், நூலகத்தின் பிழைத்திருத்தி உதவிய உதயபாஸ்கர், நாச்சிமுத்து, சித்ர மகேஷ் ஆகிய இருவருக்கும் எனது நன்றி. எனது படைப்பாக்க முயற்சிகளை அனைத்தும் அடித்தளமாக இருக்கின்ற குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், தோழர்களுக்கும் எனது அன்பு. அனைத்து இன்ப துன்பங்களையும் கடந்து வாழ்வை அதன் அழகோடும் அறத்தோடும் நேசிக்கும் அன்பு தாய் துர்கா அம்மாவுக்கு இந்நூலினை காணிக்கையாக்குவதில் பெருமை கொள்கின்றேன். இப்படிக்கு சு. வெங்கடேசன், மதுரை, நவம்பர் 1, 2018. இதெல்லாமே ஓகே. இதுக்கடுத்து வந்து இதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாகம் 1, குலப்பாடல். முரசு கடிப்பு இகுப்பவும், வாழ்வளை துவைப்பவும், அரசுடன் பொருத அண்ணல் நெடுவரை கரங்குவேல் அருவி கல்லளை தொழுகும் பரம்பிற் கோமான் பாரியும். பெருஞ்சித்தனார், புறநானூறு 158 to 1 to 4 வந்து இதெல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ வந்து என்னன்னா நம்ம இதுக்கப்புறம் கதைக்குள்ள போயிடுவோம். கதைக்கு முன்னாடி உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கொஞ்சம் கேளுங்க, நம்ம அதுக்கடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல இந்த கதை எதுல இருந்து நடக்குது, இல்ல எந்த மேற்கு இந்த மலை தொடர்ச்சியில இந்த மலை தொடர்ச்சியில் நடக்கும், இந்த சரௌண்டிங் நடக்குது, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடு. அதான் இப்பதான் அந்த கரெக்டா அந்த மேப் தான் சொல்ல வரேன் நானு. குலப்பாடல் பாடனோடனே அதை சொல்லலாம்னு இருந்தேன். நீ என்னடா பின்லடன் ஏதோ கேட்க வந்தியா, சொல்லு. டவுட் இல்ல, கண்டினியூ பண்ணுங்க சொல்ல வந்தேன். ஓகே ஓகே ஓகேப்பா. இது வந்து எப்படி இருக்கும்னா, நான் வந்து ஒரு போட்டோ கீழே போடுறேன். இதை வந்து முடிஞ்சா உன்னால முடிஞ்சா இதை வந்து ஆட் பண்ணிக்க இதுல, இல்லைன்னா வந்து நம்ம வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆமா, முடிஞ்சா ஆட் பண்ணு, இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சொல்லுங்கப்பா. ஏதாச்சும் இந்த மாதிரி ரொம்ப பழைய தமிழ் வார்த்தையா இருந்தா அதுக்கு மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க சைடு. ஓகே, அதை நான் கொடுத்துட்றேன். இப்போ வந்து இது வரைக்கும் வந்து என்னன்னா கதை எதுவுமே கிடையாது இல்ல, அதனால நான் எதுவுமே கொடுக்கல. ஓகே. அந்த மேப் படி பாத்தீங்கன்னா பச்சை மலை தொடர் அப்படின்னு சொல்லி இருக்கு தெரியுமா? அந்த பச்சை மலை தொடர் தான் வந்து நம்ம இப்ப இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை வந்து. அதுல பரம்பு நாடை ஆண்டுகிட்டு இருக்கிறவன் தான் வந்து வேள்பாரி. ஓகேவா? இங்க இது போக இந்த பச்சை மலை தொடர்ல வந்து நிறைய குடிகள் இருப்பாங்க. 16 வகையான குடிகள் இருக்கிறதா இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த 16 குடிகளை பத்தின கதைகளும் இதுல வந்து இதே டைம்ல வந்து இந்த மொத்த இது வந்து சவுத் இந்தியாவை பேஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட ஒர்க் ஆகும். இந்த தெய்வம் கிட்டத்தட்ட வந்து முழு பச்சை மலை தொடரவே தொட்டுறதுனால கிட்டத்தட்ட சவுத் இந்தியாவே இது கவர் ஆயிடும் இதுல. ஓகேவா? இதுல வந்து பார்த்தோன்னா கேரளா சைடு, நம்ம இப்ப இருக்கிற கேரளா சைடு இருக்கு தெரியுமா? அதுல வந்து குட்டநாடு, குடநாடு அப்படின்னு சொல்லி அங்க மென்ஷன் ஆயிருக்கும். அதுல வந்து குட்டநாடோட இது வந்து தலைநகரம் வந்து வஞ்சி, குடநாடோட தலைநகரம் தொண்டி. இது வந்து 2 சேர மன்னர்கள் வந்து 2ஆ பிரிஞ்சு அவங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க. இது 2 வந்து
இதுக்கு அப்படியே ஆப்போசிட் நம்ம தமிழ்நாடு சைட்ல வந்து சோழ நாடு வந்து பறந்து விரிஞ்சு இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து பாண்டிய நாடு அங்க பறந்து விரிஞ்சு இருக்குது. சோழ நாடுக்கு வந்து பூம்புகாரும், பாண்டிய நாடுக்கு வைப்பூரும் இருக்குது. ஓகேவா? இதுல பாண்டிய நாடுக்கு வந்து வைப்பூர் மட்டும் இல்லாம கொற்கையும் உண்டு. ஓகேவா? இந்த 2 வந்து துறைமுகங்கள். இந்த இதெல்லாமே நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது வந்து கொற்கை, வஞ்சி, தொண்டி, பூம்புகார் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா துறைமுகங்கள். இங்க வந்து துறைமுகங்கள் பெரிய இது ப்ளே பண்ணும். ஆறுகளும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும். காவேரி, வைகை இது நார்மலா உங்களுக்கு புரியும். பொருணை இது எல்லாமே இருக்கிறது எல்லாமேவும். இதான் இந்த மேப்போட ரொம்ப பேசிக்கான மேப். இதுல எப்படி இருக்க போகுது அப்படின்றத உங்களால ஈஸியா இமேஜின் பண்ணக்கூடிய லெவலுக்கு இருக்கிற மேப். இல்லனாலும் அவரோட எழுத்துக்களே வந்து நம்மள இது பண்ண வச்சிரும். இருந்தாலும் நான் ஒரு தடவ சொல்லிக்கிட்டேன். இப்ப வந்து கதைக்குள்ள போயிரலாமா? "கதை காய்க்க ரெடியாடா?" அப்படிங்கிற மாரி ஸ்டார்ட் பண்ண போறேன். ம். மூக்கை விடைத்தபடி பாய்ந்து கொண்டிருந்தன குதிரைகள். மேடு பள்ளமற்ற பாதை இன்னும் விரைந்து வா என்று தேரோட்டியை அழைத்தது. தேரை ஓட்டும் ஆதன் குதிரையின் கடிவாளத்தை சுண்டியபடி வேகத்தை மேலும் அதிகப்படுத்தினான். அதிகாலையில் இருள் களையத் தொடங்கியபோது இவர்கள் புறப்பட்டனர். அருகநாட்டை ஆளும் சிறுகுடி மன்னன் செம்பனின் தென்திசை மாளிகை அது. அதிகாலையில் இருள் களையத் தொடங்கியபோது இவர்கள் புறப்பட்டனர். அருகநாட்டை ஆளும் சிறுகுடி மன்னர் செம்பனின் தென்திசை மாளிகை அது. அங்குதான் நேற்றிரவு தங்கள். அதுவரை தேரை ஓட்டி வந்தான் நாகு. இனி அடர்காட்டுப் பகுதியில் பயணம் இருக்கும். இந்த நிலப்பாதையை நன்கு அறிந்த தேரோட்டி இவன். இவனது பெயர் ஆதன். நாளை இவன்தான் உங்களை அழைத்து செல்வான் என்று கூறி வணங்கி விடைபெற்றான். புறப்படும்போது நாகுவிடம் ஆதன் கேட்டான். இவர் யார்? மன்னரின் சுற்றாத்தாரா? இல்லை, இவரின் அடிமை நான் என்று மன்னர் என்னிடம் கூறினார். பதில் கேட்டு ஆதன் நடுங்குற்றான். சற்று நிதானித்தான். அப்படியென்றால் ஏன் தனியாக வந்திருக்கிறார்? உடன் பாதுகாப்பு யாரும் வரவில்லையா? பெரும் படையே புறப்பட்டது என்று சொன்ன நாகு சற்று குரல் தாழ்த்தி, முதலில் தேரை ஓட்ட வளவனின் இருக்கையில் ஏறி அமர்ந்ததே மன்னர்தான். இவர் ஒற்றை சொல்தான் சொன்னார். எல்லாரும் நின்று கொண்டார்கள். நான் மட்டும் அவரை அழைத்து கொண்டு வந்தேன். சொல்லிவிட்டு புறப்பட தயாராகும் போது ஆதன் மீண்டும் கேட்டான். மன்னர்களை ஆளும் இந்த தெய்வத்துக்கு தனித்த பெயர் எதுவும் இருக்கின்றதா? பெரும்புலவர் கபிலர். ஆதன் இரவு முழுவதும் தூங்கவில்லை. பதற்றத்திலேயே இருந்தான். பொழுது விடிந்தது. தூக்கமின்மையை காட்டிக்கொள்ளாமல் உற்சாகமாக குதிரையை பொட்டி தேரை தயார் செய்தான். மாளிகையில் இருந்து கபிலர் வெளியேறி வந்தார். நரை முழுமை கொள்ளாத தாடி, வேந்தனை போல தலைமுடியில் உச்சியில் முடிச்சிட்டு சிறுகோல் ஒன்றை செருகியிருந்தார். பேரறிவின் இருமாப்பு கண்ணொளியில் மின்னியது. பார்த்ததும் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினான் ஆதன். அவரது வாழ்சொல் காதில் கேட்க எழுந்து திரும்பிய போது அவர் குதிரையின் கழுத்தை தடவி கொண்டிருந்தார். குதிரைகள் புதிய மனிதர்களை தொடவிடாது. ஆனாலும் தேரில் பூட்டப்பட்டிருந்ததால் ஓரளவுக்கு மேல் அதனால் விலகவோ முகத்தை திருப்பவோ முடியவில்லை. மயிலும் குதிரையும் தனது மொத்த அழகையும் நீண்டு திருப்பும் கழுத்தில் வைக்கின்றது என்று சொன்னவர் சிரித்த முகத்தோடு தேரில் ஏறினார். ஆதன் மிக திறமையான தேரோட்டி. பயணத்தின் அதிர்வு பசுந்துள் மெத்தையை கடந்து உடலில் உணர முடியாதபடி தேரை செலுத்துவான். அவன் நினைத்ததை விட வேகமாக வேட்டுவன் பாறைக்கு வந்துவிட்டான். அருகில் வந்ததும் வேகத்தை குறைக்க கடிவாளத்தை இழுத்து நிறுத்தினான். கடிவாளத்தில் இருக்கும் பூண் எழுப்பிய உலோக ஒளி தனித்து மேலெழும்பியது. தலை தூக்கி பார்த்தார் கபிலர். எதிரில் இரு சிறு குன்றுகள், அதற்கு பின்னால் அடுக்கடுக்காக மலைத்தொடர்கள். அதன் உச்சி வெண்மேகத்துக்குள் மறைந்திருந்தது. மேலெழும்பிய உலோக ஒளி மலையோடு மறைந்தது. ஐயா, இதுதான் பச்சை மலைத்தொடரின் முன்னால் இருக்கும் வேட்டுவன் பாறை. இந்த வழியாகத்தான் பாரியின் பரம்பு மலைக்கு போக வேண்டும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். கபிலர் வண்டியை விட்டு கீழே இறங்கி பார்த்தார். கண்ணு கெட்டும் தூரம் வரை மலை பறந்து விரிந்து கிடந்தது. நீர் வற்றிய காட்டாற்றை கடந்து வேட்டுவன் பாறையில் பாதி ஏறுவது வரை ஆதன் நின்று பார்த்து கொண்டே இருந்தான். இதற்கு முன்னால் பரம்பு நாட்டுக்கு போனது கிடையாது. பாதை எவ்வளவு தூரம் இருக்கும், துணைக்கு யாராவது வருவார்களா, போய் சேர எத்தனை நாட்களாகும் என எதுவும் தெரியாது. தன்னந்தனியாக எந்த தைரியத்தில் இவர் அடர்வனத்துக்குள் போய் கொண்டிருக்கின்றார்? ஆதனுக்கு வியப்பு குறையவே இல்லை. வேறு வழியின்றி அந்த இடத்தை விட்டு புறப்பட்டான். உச்சி வெயிலிலும் ஈரக்காற்று வீசியது. குன்றின் சரிவில் போய் கொண்டிருந்த பாதை சற்றே வளைந்து மேல் நோக்கி ஏறியது. பாறையில் இருந்து சரிந்து கிடக்கும் வேர்கள் கைப்பிடிக்க வாகாக இருந்தன. கபிலர் இறுக பிடித்து விசை கொடுத்து மேலேறிய போது தனக்கு வயதாகிவிட்டதை உணர்ந்தார். உடல் வேர்த்தது, மூச்சு வாங்கியது. நடையின் வேகத்தை சற்று குறைக்கலாமா என்று யோசிக்கையில் கால்கள் நின்று கொண்டுதான் இருந்தன. சிறிது இளைப்பாரி மீண்டும் நடந்தார். இடப்புறம் கீழே நீர் வற்றி கிடக்கும் காட்டாற்றின் அழகை பார்த்தபடி
ஒற்றையடி பாதையை நோக்கி கண்களை திருப்பினார். செடிகளுக்குள் இடையில் ஏதோ உருவம் தெரிகிறதே என்று உணர்ந்தவர் மீண்டும் கீழே உற்று பார்த்தார். இவர் நடக்கும் பாதையை நோக்கி ஒரு இளைஞன் கையில் வேல் கொம்போடு சரசரவென மேலேறினான். கபிலருக்கு அவனது உருவம் பதியவில்லை. அவன் வந்த வேகம் பதிந்தது. மேலே ஏறியவன் கபிலரை கடந்து முன்னால் போய்க் கொண்டிருந்தான். நின்று பேச அவனுக்கு பொழுதில்லை. நடந்து கொண்டே கேட்டான், நீங்கள் யார் என தெரிந்து கொள்ளலாமா? கபிலர் கண்ணிமைத்து அவனை பார்த்து பதில் சொல்வதற்குள் மறைந்து விடுவானோ என்று தோன்றியது. குரல் உயர்த்தி சொன்னார், கபிலர், நான் பெயரை கேட்கவில்லையே, யாரெனதானே கேட்டேன். எதிர்காற்றில் சற்றே தடுமாறினார் கபிலர். தடுமாற்றத்திற்கு காற்று காரணமல்ல என்பதை அவரது மனம் சொல்லியது. நான் புலவன், பாணர் குலமா? கேட்டபடி நடந்து போய் கொண்டே இருந்தான். அவனை பார்ப்பது, பாதையில் கவனம் கொள்வது, பதில் சொல்வது என்று 3 வேலைகளையும் கபிலர் செய்ய வேண்டியிருந்தது. இல்லை, பாணர்கள் பாடல் பாடுபவர்கள், இசைஞர்கள், கலைஞர்கள். நான் அவர்கள் இல்லை. நான் புலவன், எழுத கற்றவன். பதில் சொல்லி முடிக்கும் போது கேள்வி வந்தது. எழுத்து என்றால்? மலையேறும் ஒரு பாதையில் இவ்வளவு தூர இடைவேளையில் ஓர் உரையாடலா? உரத்த குரலில் பதில் சொல்வதற்கு மூச்சு காற்று ஒத்துழைக்க மறுத்தது. ஆனாலும் கபிலர் உரத்தே சொன்னார், மரத்தை ஓவியமாக வரைந்து பார்த்திருக்கிறாயா? பார்த்திருக்கிறேன். குகைப்பாறையில் நிறைய ஓவியங்கள் ஓவியமாக வரையப்பட்டுள்ளன. அதுபோலதான் நாம் பேசும் ஒளியை ஓவியமாக வரைவதுதான் எழுத்து. அவனது நடையின் வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. யோசிக்கிறான் என்று புரிந்து அவனை கொஞ்சம் உள்ளிழுக்க முடியும் என்று நம்பிக்கை கபிலருக்கு வந்தது. உனது பெயர் என்ன? நீலன். இங்கே வா, வரைந்து காட்டுகிறேன் என்று சொன்ன கபிலர் கீழே கிடந்த காய்ந்த குச்சியை குனிந்து எடுத்தார். அவன் சட்டென அருகில் வந்தான். அதை கவனித்தபடியே குச்சியால் கீறி அவனது பெயரை மண்ணில் எழுதினார். அதை பார்த்ததும் உதட்டோரத்தில் ஒரு இளஞ்சிரிப்பு. மீண்டும் நடக்கத் தொடங்கியவன், நான் என்ன யானையின் சாணத்தில் செரிக்காமல் கிடக்கும் ஈக்கியை போலவா இருக்கிறேன் என்று கேட்டான். எதிர்காற்று மீண்டும் அடித்து கபிலரை தள்ளாட வைத்தது. என்னன்னு சொல்லி புரியலன்னு அவன் சொல்றேன். அதாவது என்னன்னா, அவர் எழுதி காமிக்கிறார். ஆக்சுவலா நீலன்ற நேம் வந்து அப்படி எழுதி காமிக்கும் போது, இதான்ப்பா அவன் பேரு அப்படின்னு சொல்லி காமிச்சா, அவர் வந்துட்டு, நான் என்ன இது மாட்டு சாணம் போடும்போது அதுல இது செரிக்காம இருக்கிற ஈக்கி குச்சி மாதிரி ஒல்லி ஒல்லியா இருக்கணும், எழுத்து ஒல்லி ஒல்லியா இருக்கும்ல, அப்படியா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அவனோட புரிதல் அப்படிதான் அங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவனுக்கு எழுத்துனா என்னன்னு தெரியாத ஒரு ஆளுக்கு வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு கபிலர் வந்து நீலனுக்கு வந்து. அதே மாதிரி கபிலர் இந்த இடத்துல அந்த எழுத்து, அந்த என்ன சொல்ற, அந்த வார்த்தை வடிவுக்கு எழுத்து வடிவுக்கு சூப்பரா டெஃபினிஷன் சொல்லியிருப்பாரு. அது நல்லா இருக்கும். ஆமாமா. ஓகே. டவுட்ஸ் வந்து எப்ப நான் இது பண்ணுவேன்னா, இப்ப வந்து பாகம் 1, அதாவது என்னன்னா, ஒரு சாப்டர் முடிச்சோனே நான் கேட்பேன். நம்ம 3 சாப்டர் படிப்போம். ஒரு சாப்டர் முடிச்சோனே அந்த டவுட்ஸ் இது பண்ணிட்டோனே அப்ப நம்ம அடுத்தடுத்து போலாம். ஓகேவா? இப்ப இன்னும் வரேன். எதிர்காற்று மீண்டும் அடித்து கபிலரை தள்ளாட வைத்தது. நீலன் வேகமாக போய்க் கொண்டிருந்தான். கபிலர் அவனை ரசிக்கத் தொடங்கினார். அவனது வேகம், இறுகித் திரண்ட உடல், வீரனுக்கே உரிய மிடுக்கு, சிறு கண்கள், உள்ளத்திலிருந்து உருவாகும் கேள்விகள். அவன் கையில் இருக்கும்போதே வேல் இவ்வளவு வேகமாக போகிறதே, அவன் எறிந்தால் எவ்வளவு வேகம் கொள்ளும் என யோசித்தார் கபிலர். இந்த இடைவேளையில் கேள்வியை நாம் ஆரம்பித்து விடுவோம் என முடிவு செய்து, உனக்கு மனமாகிவிட்டதா என்றார். இல்லை, விரைவில் நடக்கும். சற்று இடைவெளியில்தான் சொன்னான். என்னவளைத்தான் பார்த்துவிட்டு வருகின்றேன். எங்கே இருக்கிறாள்? அதோ அந்த மலையின் பின்புறம் இருக்கிறது அவளது குடில். அந்த மலைக்கு பின்புறமா? ஓசை நீளமே உணர்வை சொன்னது. நாள்தோறும் இவ்வளவு தூரம் போய் வருவாயா? நாளும் 2 முறை போய் வருவேன். சில நாட்கள் 2 முறை இங்கு வந்து செல்வேன். கபிலருக்கு அவன் மீதான ஈர்ப்பு இன்னும் கூடியது. ஓர் ஊஞ்சலை போல 2 குன்றுகளுக்கும் இடையில் தினமும் ஆடுகிறவன் என்று மனதில் ஒரு சித்திரம் உருவாகி கொண்டிருக்கையில் கேள்வியை அவன் தொடுத்தான். பெண்ணின் இதழ் இவ்வளவு சுவையேறி இருக்கிறது எப்படி? அந்த இளஞ்சிரிப்பு கபிலரின் உதட்டோரத்தில் வந்து உட்கார்ந்தது. ஊஞ்சலில் தன்னையும் ஏற்ற நினைக்கிறான். சரி, அவனது வேகத்தை குறைத்தால் போதும் என்று நினைத்தவர் பதில் சொல்லும் முன் அவனது கேள்வியை அவனே கேட்டான். உங்களுக்கு மனமாகிவிட்டதா? இல்லை. அப்படி என்றால் நான் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாதல்லவா? ஏதாவது ஒரு இடத்தில் நின்றால்தான் பதில் சொல்வதற்கு. கணப்பொழுதில் 3 கொப்பு தாவுகின்றான். இவனை எப்படி அடைத்து நிறுத்துவது என யோசித்தார் கபிலர். உனக்கும் தான் மனமாகவில்லை என்றார். நான் வீரன். கபிலர் திகைத்து போனார். இவன் என்ன சொல்ல வருகிறான் என யோசிக்கையில் அவனது பதிலை தொடர்ந்தான். எப்போது போர் மூளும் என தெரியாது. பரம்பு நாட்டுக்கு சூழவும் எதிரிகள். போர்க்களத்தில் நான் சாயும் போது எனது ஈட்டியை இறுக பற்றி முன்னேற என் மகன் வந்து நிற்க வேண்டும். வீரர்களின் வாழ்வு மிக குறுகியது. நிதானமாக வாழ்ந்து எழுத்துக்கள் எல்லாம் கற்று நாடுதோறும் பயணம் போய் ஒருகாத தூரத்தை 3 நாள்களில் கடந்து நடந்து கடக்க எங்களுக்கு அவகாசம் இல்லை புலவரே. ஊஞ்சல் அறுபட்டு தான் மட்டும் விழுவது போல உணர்ந்தார் கபிலர். இந்த ஊஞ்சலோட ரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் வச்சாங்கல்ல, அந்த ஊஞ்சலோட ரெஃபரன்ஸ் இங்க வந்து கனெக்ட் பண்றாங்க. வேட்டுவன் பாறையில்
வேட்டுவன் பாறையின் 2வது குன்றில் கால் பதிக்கும் வரை கபிலர் அவனிடம் பேச்சு கொடுக்கவில்லை. அவனை பற்றிய ஒரு கணிப்பு உருவாக்கிக் கொள்ள முடியவில்லை. எதை உருவாக்கினாலும் அடுத்த கணமே அவன் குலைத்து விடுகின்றான். அவன் கையில் வைத்திருக்கும் வேல்முனையை விட கூர்மையானதாக இருக்கின்றது அவன் அளிக்கும் பதில்கள். அவனை கணிக்க முடியவில்லை என்பதை மனம் ஏற்கவில்லை. ஆனால் ஒன்று புரிந்தது. அவனது நடைவேகத்துக்கு எங்கோ போயிருக்க வேண்டும். அவ்வாறு போகாததிலிருந்து அவன் தன்னை அழைத்து கொண்டு போகிறான் என யூகித்தார் கபிலர். சிறிது நேரத்துக்கு பின்னர் மௌனம் கலைந்து பேசத் தொடங்கினார். பாரியின் பரம்பு மலை எவ்வளவு தொலைவில் இருக்கின்றது? இந்த நாட்டின் பெயர்தான் பரம்பு நாடு. பாரி இருக்கும் மலையின் பெயர் ஆதிமலை. அந்த மலையில்தான் வேளிர் குலத்தை தோற்றுவித்த மாவீரன் எவ்வி தலைநகரை உருவாக்கினான். இந்த எவ்வி ஒரு முக்கியமான கேரக்டர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மலையில்தான் வேளிர் குலத்தை தோற்றுவித்த மாவீரன் எவ்வி தலைநகரை உருவாக்கினான். நிலப்பகுதிக்கு வந்து பாணர்கள் பாடிய பாடல்களில் இருந்தே பலவற்றை நாம் யூகித்துக் கொள்கிறோம். ஆனால் உண்மை எவ்வளவு விரிவுடையதாக இருக்கின்றது என யோசித்தபடி கபிலர் கேட்டார். அங்கு இருந்துதான் பாரியின் அரசாட்சி நடக்கிறதா? கேள்வி நீலனுக்கு சிரிப்பை உண்டாக்கியது. பாரி அரசன் அல்லன், வேளிர்குலத் தலைவன். நாட்டை ஆள்வதைப் போல காடும் ஆளப்படுகிறது என நீங்கள் நினைக்கிறீர்கள். காட்டை யாராலும் ஆள முடியாது. சின்னஞ்சிறு மனிதர்களால் என்ன செய்ய முடியும்? பகை, துரோகம், வீரம், சாவு, அவ்வளவுதான். ஆனால் காட்டை பாருங்கள். எண்ணிலடங்கா உயிர்கள், ஒவ்வொன்றும் அளவில்லா ஆற்றல் கொண்டது. ஒரு பச்சிலையை வாயில் வைத்தால் அந்த கணமே நீங்கள் செத்து மடிவீர்கள். துளிர்விடும் ஒற்றை இலை உங்கள் வாழ்வை முடித்து வைக்க போதுமானது. உங்களால் முடிவு செய்ய முடியுமா? காடு இலைகளால் ஆனதா, மரங்களால் ஆனதா, விலங்குகளால் ஆனதா, பாறைகளால் ஆனதா, பறவைகளால் ஆனதா, கொம்புகளால் ஆனதா என்று பேசிக்கொண்டே போனான். கபிலர் ஒரு கட்டத்தில் அவனது பேச்சை பின்தொடர முடியவில்லை. பாறைகள் உருள்வதைப் போல வார்த்தைகள் உருண்டு கொண்டிருந்தன. மூச்சுவிட அவகாசம் எடுத்துக்கொண்டார். அவர் நின்று விட்டதை உணர்ந்து அவன் திரும்பி பார்த்து சொன்னான், எங்களின் பாதங்கள் மண்ணை பிடித்து நடந்து பழகியவை. சமவெளியில் வாழும் உங்களின் பாதங்கள் மண்ணில் தேய்த்து நடந்து பழகியவை. பாதடியை கழட்டிவிட்டு பாதத்தை முன்னெடுத்து வையுங்கள். பற்களை போல் விரல்களுக்கும் கவ்வி பிடிக்க தெரியும். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தனக்கு ஒருவன் நடைபயில சொல்லிக் கொடுக்கின்றான். இளம்பருவத்தில் இப்படித்தான் ஏமாற்றி நடைபழக்கினார்களா? சீரூர் மன்னன், முதுகுடி மன்னன், குறுநில மன்னன், சேர சோழ பாண்டிய மூவேந்தர்கள், கல்வியில் சிறந்த சான்றோர்கள், அறிவோர், எட்டிப்பட்டம் சூடிய பெருங்குடி வணிகர்கள் என எத்தனையோ பேரோடு கழிந்து போன இந்த காலங்களில் மொழியும் அறிவும் என்னுள் எப்பொழுதும் நிலை கொண்டது. ஆனால் ஒருபோதும் தனது தாயின் நினைவை தோன்றியதில்லை. கனபொழுதில் எனது தாயின் மடியில் கொண்டு போய் சேர்த்து விட்டானே, முன்னால் போகும் இவன் யார்? கபிலர் ஒருவித உணர்ச்சி மேலிட்டவராக பாதடியை கலட்டிவிட்டு அவனை நோக்கி நடந்தார். அவன் குன்றின் உச்சியை அடைந்து அவரது வருகைக்காக காத்திருந்தான். அவர் மூச்சு வாங்கியபடி உச்சியை நெருங்கினார். எதிரில் பெரும் மலைத்தொடரின் அடுக்குகள் தெரிந்தன. நீலன் சொன்னான், முதல் அடுக்குக்கு காரமலை என்று பெயர். அதில் மேல் ஏறி நின்று பார்த்தால்தான் 3ஆம் அடுக்கை பார்க்க முடியும். அதுதான் ஆதிமலை. உச்சிக்கு வந்தும் அதுவரை இல்லாத வேகத்தோடு காற்று வந்து அவரை தள்ளியது. உடலை சற்று திருப்பி காற்றின் வேகத்துக்கு ஈடு கொடுத்து நின்றபடி எதிர் திசையை பார்த்தார். நீண்டு கிடக்கும் மலைத்தொடர் தனது இருக்கரங்களையும் விரித்து அவரை அழைப்பது போல இருந்தது. நீலன் சரிவில் இறங்க தொடங்கி, இனி வேகமாக நடக்க வேண்டும். பொழுது சாய சிறிது நேரம்தான் இருக்கின்றது என்றான். மலையின் விளிம்பை சூரியன் கடந்துவிட்டால் ஒரு பனை தூரத்தை கடப்பதற்கு இருள் நம்மை அடைத்துவிடும். அதன் பிறகு நீங்கள் நடப்பது கடினம். விரைவில் வாருங்கள் என்று சொல்லியபடி தாவிச் சரிந்தான். கபிலர் வேகமாக இறங்கத் தொடங்கினார். அவன் நடக்கவில்லை, தாவிக் கொண்டிருந்தான் என்பதை பார்த்தவாறு சிறு புதர்களை விலக்கி வேகமாக நடக்க முயன்று கொண்டிருந்தார். ஏறும்போது முன்னால் செல்பவன் எவ்வளவு உயரம் போனாலும் ஆளை பார்த்து விட முடியும். இறங்கும் போதும் அப்படியல்ல. அங்கொன்று இங்கொன்றுமாக அவனது உருவம் மறைந்து தெரிந்து பேச்சு கொடுத்தால் மட்டுமே அவனை பின்தொடர முடியும் என்பதை உணர்ந்த கபிலர் கவனமாக நடந்தபடி கேட்டார். காடுகள் கொம்புகளால் ஆனதா என்று எப்படி கேட்டாய் என்றார். கொம்புகள் என்றால் விலங்குகளின் கொம்புகள் என்று நினைத்து விட்டீர்களா? நான் மரங்களின் கொம்புகளை சொன்னேன். கபிலருக்கு விளங்கவில்லை. கழுத்தை நீட்டி பார்த்தார். அவன் எந்த புதரை தாண்டி போய் கொண்டிருக்கிறான் என தெரியவில்லை. சத்தமாக குரல் கொடுத்தார். கொப்புகளைத்தான் கொம்புகள் என்று சொல்கிறாயா? இல்லை, நாங்கள் மரத்தின் வேர்களை மரக்கொம்புகள் என்றுதான் சொல்வோம். மரம் மேல் நோக்கி வளர்வதல்ல, கீழ் நோக்கி வளருவது. இறுகிய மண்ணையும் கரும்பாறையும் தனது கொம்புகளால் பிளந்து அது உள் செல்கின்றது. மரத்தின் முழு ஆற்றலும் அதன் கொம்புகளில்தான் இருக்கின்றது. உடலை விட நீளமானது அதன் கொம்புகள்.
தான் கற்றவற்றை ஒருவன் தலைகளாக புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றான் என தோன்றிய போது முன்வைத்த வலதுகால் இடறியது. சிறுபாறையில் பாதம் நழுவி சரிந்தது. பக்கத்திலிருந்து செடியை பிடித்து கீழே விழுந்து விடாமல் நின்றார் கபிலர். காலிடறி கற்கள் உருளும் சத்தம் கேட்டதும் நீலன் வேகமாக மேலேறி வந்தான். பக்கத்தில் இருந்த வேம்பின் மீது கை சாய்த்து நின்றார் கபிலர். சிறிது நேரம் உட்காருங்கள் என்று சொன்னவன் பாதங்களை உள்ளங்கையால் பிடித்து தசைகளை இழுத்து விட்டான். அவரது முகத்தை பார்த்தபடி நடக்கலாமா என்றான். கொஞ்சம் பொறுப்பா என்பது போல அவரது பார்வை இறைஞ்செறியது. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டார். வேப்பம்பூக்கள் சுற்றிலும் உதிர்ந்து கிடந்தன. பூக்களை எடுத்து உள்ளங்கையில் வைத்து உற்று பார்த்தார். மூச்சு காற்றில் பூக்கள் அசைந்தன. பேச்சு கொடுத்தால் உட்கார்ந்திருக்கும் நேரத்தை சிறிது நீட்டிக்கலாம் என யோசித்த கபிலர், வேப்பம்பூ யாருக்கு உரியது தெரியுமா என்றார். சிற்றெரும்புக்கு உரியது. கபிலர் பதற்றமடைந்தார். நான் அதை கேட்கவில்லை. வேப்பம்பூ மாலை யார் சூடுவதற்கு உரியது தெரியுமா என்று கேட்டுவிட்டு ஏதாவது பதிலை சொல்லிவிடுவானோ என்ற பதற்றத்தில் அவரே பதிலையும் சொன்னார். பாண்டிய மன்னனுக்கு உரியது. சரி. கபிலர் நடக்கத் தொடங்கினார். எட்டு வைக்கும் போது கால் நரம்பு சுண்டுவது போல இருந்தது. சூரியனின் அடிவிளிம்பு காரமலையின் தலையை தொட்டது. முன்னால் நடந்தபடியே கேட்டான். வயல் நண்டை பார்த்திருக்கிறீர்களா? சம்பந்தமில்லாமல் கேட்கின்றானே என எண்ணியபடி பார்த்திருக்கிறேன் என்றார். வயல் நண்டின் கண்கள் வேப்பம்புவை போலதான் இருக்கும். உங்கள் பாண்டியன் வயல் நண்டை மாலையாக அணிவித்துக் கொள்வானா? கேட்டபடி நமட்டு சிரிப்போடு 4-8 முன் தாவி சென்று கொண்டிருந்தான். கபிலர் திடுக்கிட்டார். பெரும் வேந்தனை சாதாரண வீரன் ஒருவன் இவ்வளவு தாழ்த்தி தன்னிடம் பேசுகிறானே, இதை கேட்டு கொண்டிருப்பது அறமல்ல என்று தோன்றியது. இந்த எண்ணம் முழுமையடையும் முன்னர் அவருக்குள் இருந்த கவிஞன் விழித்து கொண்டு வெளியே வந்தான். என்ன அழகான ஒரு உவமை! கன நேரத்தில் எப்படி இவ்வளவு அழகான ஒரு பொருத்தமான ஒரு ஒப்பீட்டை செய்தான்? காதலுக்குள் சூழ்கொண்டு கிடக்கின்ற ஒருவனுக்கு உவமைகள் வராதா என்ன? மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்க கபிலர் கேட்டார். வயல் நண்டின் கண்கள் அப்படி இருக்குமா? கடல் நண்டின் கண்கள் அப்படி இருக்காதா? எனக்கு தெரியாது. நான் கடலை பார்த்ததில்லை. ஆனால் நீரும் நிலமும் மாறுபடுகையில் வடிவமும் மாறுபடத்தான் செய்யும். மனிதனாக பிறந்து ஒவ்வொருவனும் கடலை பார்க்க வேண்டும். ஏன்? அது அவ்வளவு விரிந்து பறந்து அளவற்றது. முன்னால் போய்கொண்டிருந்த நீலன் சட்டென திரும்பி கபிலரை நேர்கொண்டு பார்த்தான். எங்கள் பாரியின் கருணையை விடவா? கபிலர் மனதுக்குள் சுருங்கி போனார். இதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருக்கு. ஏதாவது இது சாப்டரா? ஆக்சுவலா இது பாகம்னு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது ஒவ்வொரு டாபிக்ன்ற மாதிரி. ஆக்சுவலா என்னன்னா, இது ஸ்டார்ட் ஆகுறது எங்கன்னா, கபிலர்னு சொல்லி ஒரு புலவர். அவர் பரம்பு மலைக்கு மேல போகணும். எதுக்காக? பாரியை பார்க்க போகணும்னு நினைக்கிறாரு. இது ஏன் போகிறாரு அப்படிங்கிறதான். இப்போ அது போகும்போது அவர் நீலன்னு ஒருத்தனை சந்திக்கிறாரு. அந்த நீலன் அவன் இவர் பேசணும்னு நினைக்கும் போது அவர் இவர் ஒரு தன்னைத்தானே ஒரு பெரிய கவிஞர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அவன் அதை விட சூப்பரா பேசுறான். இவரவே கலங்கடிக்கிறான் பேசும்போதேவும். இதுதான் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு இது. ஆனா அந்த வார்த்தை பிரயோகத்திலையும் பரம்பு நாட்டோட அழகையும் அவன் பேசிக்கிட்டே வரான். அவன் பரம்பு நாட்டோட அழகு, இவனோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, ஒரு நாட்டுல வாழ்ந்தவருக்கும் ஒரு காட்டுல வாழ்றவனுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் எப்படி இருக்குது. அவன் ஏன்னா ஒரு வேப்பம்பூ பாண்டியனுக்கு உரியது அப்படிங்கறத சொல்றப்ப அதை அவன் ரொம்ப நார்மலான ஒரு விஷயமா பாக்குறான். அது ஒரு நாட்டோட சிம்பிளா இருக்கிறத அவன் ரொம்ப நார்மலா அதை ஒரு உபமையப்படுத்துறான். இவருக்கு ஏன் அது பயமா இருக்குன்னா, ஒரு செகண்ட் பயன்றத விட ஒரு செகண்ட் என்னது இது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாருன்னா, அவர் நாட்டுல வாழ்ந்தவர். இதுதான் ஆக்சுவலா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இதோட ரீகேப். இதுல போகும்போது அவருக்கு அவன் ஒரு நாளைக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பான். எவ்வளவு தூரம் வேணாலும் அவனால நடக்க முடியுது. ஆனா இவர் நார்மலான சமவெளியில நடந்தவர். சோ அவருக்கு வேற மாதிரியான ஒரு இது இருக்குதுல்ல. அவருக்கு மலை மேல ஏறும் போது அவருக்கு இருக்கிற விஷயம் வேற மாதிரி இருக்கும். அந்த எல்லாத்தையும் தான் காமிச்சிருக்கிறாங்க. இன்னும் போக போக நமக்கு இன்னும் அடுத்து புரியும் என்ன விஷயம்ட்டு. இவர் ஏன் மேல போறாரு, எதுக்காக மேல போறாருன்னா இதுக்கப்புறம் சொல்லுவாங்க. சரி, ஓகே. இது கபிலர் காலத்துக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கதை. அப்போது வடவேங்கடம் தென்குமரி என்று தமிழ்நிலத்துக்கு எல்லையோ பெயரோ கூட உருவாகிவிடவில்லை. அடர்ந்த காட்டில், ஆற்றுப்படுகையில், வண்டல் பூமியில், வற்றிய பாலையில், கடலோரத்தில், மலைமுகட்டில் என வெவ்வேறு வகையான நிலங்கள் தோறும் இனக்குழுக்களாக சேர்ந்து வாழ்ந்த மக்கள் குலமுறைப்படியான வாழ்வை நடத்தி கொண்டிருந்தனர். அரசனோ உருவாகவில்லை. குலத்தலைவன் மட்டுமே இருந்தான். அவனே குலங்களை வழிநடத்தி கொண்டிருந்தான். குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலை என 5 வகை நிலங்களிலும் 100க்கும் மேற்பட்ட மனித கூட்டங்கள் தங்களின் தனித்த அடையாளங்களோடு செழித்திருந்தன. இயற்கையோடு இணைந்த வாழ்வு
தேவை மட்டுமே ஆசையாகவும் கனவாகவும் இருந்தது. உழைப்பும் விளைச்சலும் பொது சொத்து. கொண்டாட்டமும் குதூகலமும் இயல்பின் பிரதிபலிப்பு. எல்லா மனிதனும் சரிநிகராக இருந்தனர். இயற்கையான பிரிவினையான ஆண் பெண் என்ற பாலின பிரிவினை மட்டுமே இருந்தது. வேட்டையாடிய உணவை நெருப்பில் சுட்டு தின்று கொண்டிருந்த போது குகையில் இருந்த பெண்கள் ஓய்வு நேரத்தை நீரை கொதிக்க வைத்து இறைச்சியை அதில் வேக வைத்தனர். மாமிசத்தையும் கிழங்குகளையும் நெருப்பில் சுடாமலேயே உண்ணக்கூடிய பக்குவத்திற்கு அவர்களை மாற்றினர். வேக வைத்த உணவு என்ற புதியதொரு வகையை உருவாக்கினர். அன்றிலிருந்து நெருப்பில் சுட்ட உணவுகளுக்கு ஆண் உணவு என்று பெயராயிற்று. நீரில் வேக வைக்கப்பட்ட உணவுகளுக்கு பெண் உணவு என்று பெயராயிற்று. ஆண் அவசரத்தின் அடையாளம் ஆனான், பெண் பக்குவத்தின் அடையாளம் ஆனாள். உணவு, தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், மலைகள், நதிகள் என எல்லாமே தம்மை போலவே ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கின்றன என்ற முடிவுக்கு வந்தனர். இயற்கையின் அதி அற்புதம் எல்லாம் பாலினத்தின் மீதான வசீகரத்திலிருந்தே தொடங்குகின்றது. எல்லா விதமான புதிய ஆற்றலின் ஊற்று கண்ணாக அவை இருக்கின்றன. காதலுக்குள் தான் இயற்கையின் இயங்கு சக்தி பொதிந்து கிடக்கின்றது. ஆண் பெண் என்ற இரு சக்திகளும் ஒருபோதும் ஒன்றையொன்று முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஆதி ரகசியத்தை தன்னுள் கொண்டுள்ளது. நீரும் மண்ணும் போலத்தான் ஆணும் பெண்ணும். நொடி நேரத்தில் ஒன்றினுள் ஒன்று கலக்கவும் முடியும், மறுநொடியில் ஒன்றை விட்டு மற்றொன்று கலலவும் முடியும். அதுவே அதன் இயல்பு. உயிரினங்களில் இயற்கையை உருவாக்கியது இந்த ஒரு பிரிவினையே. இதுவன்றி வேறு பிரிவினைகள் இல்லாமல் அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது அந்த காலம். ஆனால் அந்த அமைதி நீண்டு நிலைக்கவில்லை, மெல்ல குலைய ஆரம்பித்தது. பெருமாளிகை சரிய காரணமான ஒற்றை செங்கலைப் போலத்தான் சொத்தும் சொத்தின் மீதான ஆசையும். தனக்கான உடைமை, சந்ததிக்கான சேமிப்பு என ஆரம்பித்த போது குளங்களின் அமைதியை குலைக்க ஆரம்பித்தது. ஏற்றத்தாழ்வுகள் உருவாகின. குளங்களில் வலுத்தவனின் கை ஓங்கியது, வல்லமை பொருந்தவனின் கைகளில் அதிகாரம் நிலை கொண்டது. வலிமை அடைந்த குளம் பிற குளங்களை அடக்கியாள நினைத்தது. தமிழீழம் எங்கும் இருந்த நூற்றுக்கணக்கான குளங்கள் ஒன்றோடு ஒன்று மோதத் தொடங்கின. அடர்ந்த காட்டில் விடாது கேட்கும் இடியோசை போலத்தான் மோதல்களின் ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தது. நூற்றுக்கணக்கான குருதியாறு நிற்காமல் ஓடியது. ஆரம்ப காலத்தில் மனிதனுக்கு தேவையான பெருஞ்செல்வமாக கால்நடைகளே இருந்தன. எனவே கால்நடைகளை அதிகப்படுத்தவே எல்லா குளங்களும் ஆசைப்பட்டன. அடுத்த இனக்குழுவின் கால்நடைகள் இரவோடு இரவாக களவாடப்பட்டன. களவு கொடுத்தவன் ஆயுதங்களோடு குறுக்கே பாய்ந்தான். ஓட்டிச் செல்லப்படும் கால்நடைகளுக்கும் மீட்டு திருப்பும் கால்நடைகளுக்கும் இடையில் எண்ணிலடங்கா மனிதன் செத்து விழுந்தான். அடுத்த கட்டமாக நல்ல விளைநிலங்கள் கைப்பற்ற குளங்கள் மோதிக்கொண்டன. செழிப்பான விளைநிலங்கள் எங்கிருக்கிறதோ அங்கே மனித ரத்தம் ஆண்டு முழுவதும் உலரவில்லை. கால்நடைகளை பறிக்கும் போது மோதலாக இருந்த செயல் இப்போது போர்களாக பரிணமித்தது. ஒரு போர் இன்னொரு போரை உற்பத்தி செய்தது. தொடக்க காலத்தில் தோல்வியடைந்த நாட்டின் வீரர்கள் வெட்டி கொல்லப்பட்டனர். ஆனால் இப்போது அப்படி அல்ல. அவர்களின் உழைப்பு புதிய அரசுக்கு தேவையாக இருந்தது. எனவே அவர்கள் அடிமையாக்கப்பட்டு நுகத்தடியில் பூட்டப்பட்டனர். வீழ்ந்தவனின் நிலத்தை வென்றவன் வாள் கொண்டு உழுது பயிரிட்டான். பிறர் மண் உண்ணும் செம்மலே என்று அவர்கள் போற்றப்பட்டனர். பெருகி வந்த தேவையும் கடல்வழி வணிகமும் எண்ணற்ற அடிமைகளை நாள்தோறும் கோரின. நிலத்துக்காக தொடங்கிய போது இப்போது அடிமைகளை பெறுவதற்கென மாறியது. போர் என்னும் நிரந்தரமாக கொதிநீர் கொப்பரைக்குள் எண்ணிலடங்கா இனக்குழுக்கள் விழுந்து ஒன்றோடு ஒன்று மோதி அழிந்து கொண்டு செரித்தது. மிஞ்சியவை மேலேறின. மேலேறியவர்கள் தாங்கள் இனி குலத்தலைவர்கள் அல்ல, வேந்தர்கள் என்று அறிவித்தனர். வம்ப வேந்தர்கள் வாழ்க வாழ்க என்ற முழக்கம் 2/3 நிலப்பகுதியில் ஒலித்தது. வேந்தர்களுக்கென்று தனித்த அடையாளங்கள், சான்றோர்கள் உருவாக்கினர். மணிமுடி, அரசு முரசு, வெண்கொற்றக்குடை, ஆணை சக்கரம் ஆகியவை வேந்தர்களுக்கு உரியன. வேந்தர்கள் என்றால் அது சேர சோழ பாண்டியராகிய மூவர் மட்டுமே. மற்ற எல்லாரும் குறுநில மன்னர்கள் என்று அறிவித்தனர். எந்த ஒரு ஆணையும் ஆட்சிக்கு உட்பட்ட நிலப்பகுதிக்குத்தான் பொருந்தும். மூவேந்தர்களின் நிலப்பகுதிக்கு வெளியே இருந்தவர்கள் அந்த ஆணையை காலிலே மிதித்து காரி உமிழ்ந்தனர். குடவர், அதியர், மலையர், வேளிர் என 20க்கும் மேற்பட்ட குலத்தலைவர்கள் வாளேந்தி வஞ்சனம் உரைத்தனர். காவேரி, வைகை, பேரியாறு என ஆற்றங்கரையில் மூவேந்தர்களின் நாடுகள் அமைந்தன.
இவர்களின் தலைமையை ஏற்காத இனக்குழுக்கள் பெரும்பாலும் மலையும் காடும் சார்ந்த நிலப்பகுதியில் இருந்தனர். ஐவகை நிலத்தில் அமைந்த அனைத்து நாடுகளுக்குள்ளும் ஊடுருவி இரத்த நாளங்களாக குறுக்கும் நெடுக்கும் அலைந்து கொண்டிருந்தவர்கள் பாணர் சமூகத்தை சார்ந்த கலைஞர்கள். அவர்கள் பாடிய பாடல்களுக்கு கூறிச் சென்ற கதைகளுக்கும் நிலமெங்கும் பரவி கிடந்தன. அவர்கள் யாழெடுத்து மீட்டி பீரிடும் குரலில் பாடிய போதுதான் போர்க்களத்தில் மரணத்தை தழுவியதன் வரலாற்றில் உயிர் கொன்று உலவினான். அவர்கள் தங்கள் நைந்து போன மேலாடைக்குள் புகழை விதைக்கும் அபூர்வத்தை வைத்திருந்தனர். எல்லோரும் தேடி புகழ் தலைமுறையாக சொல்லப்பட வேண்டிய வீரக்கதையின் நாயகனாக நிலைப்பெற வேண்டிய புகழ், அதை விதைப்பவர்களாக பாணர்கள் இருந்தனர். குலத்தலைவர்களுக்கும் சிற்றரசர்களுக்கும் பாணர் சமூகத்தை அரவணைத்து அள்ளித் தந்தனர். அவர்களின் ஆற்றலையும் வள்ளல் தன்மையும் பாணர்கள் விடாமல் பாடினர். இந்த வறிய கலைஞர்களின் வற்றாத குரல் தமிழ்நிலம் எங்கும் மிதந்து கொண்டே இருந்தது. இப்போது வள்ளல்களின் தலைநாயகனாக பரம்பு நாட்டைச் சேர்ந்த வேள்பாரி இருந்தான். அவனது ஆளுகையும் ஆற்றில் வாரி கொடுக்கும் வள்ளல் தன்மையும் நிலமெங்கும் பரவின. நாடுகள் தோறும் பாணர்கள் பாரியை பற்றிய பாடல்களை பாடிக்கொண்டே இருந்தனர். தங்களின் பசியை போக்க யாரும் இல்லாத காட்டுப்பகுதியில் கூட காலில் சலங்கை கட்டி துடிப்பறை முழங்க பாரி பற்றி பாடினால் பசி மறந்து போவதாக அவர்கள் பேசிக்கொண்டனர். பசித்தவரின் குரலாக பாரி மாறியதால் எல்லா நாடுகளுக்கும் நிறைந்திருந்தான். அதோடு நிற்காமல் புகழை உச்சத்துக்கு கொண்டு போனது. முல்லை கொடிக்கு தேரை தந்தான் என்ற கதை. இந்த கதையை கேட்கும் ஒவ்வொருவரின் மனதுக்குள்ளும் ஒரு பச்சிலங்கொடி துளிர் விடுகின்றது. இது உண்மையோ பொய்யோ தெரியாது. ஆனால் இந்த கதை நம் குழந்தைகளுக்கும் நம் சுற்றத்திற்கும் நம் சமூகத்துக்கும் நம் வேந்தனுக்கும் மிக அவசியம் என்று மக்கள் நினைத்தனர். விளைந்த நெல்லை அறுக்கும் முன்னர் கூரிய வாளோடு வரி வாங்க வந்து நிற்கும் வேந்தனுடைய வீரர்களிடம் மக்கள் வரியோடு சேர்ந்து ஒரு முல்லை கொடியையும் கொடுத்து அனுப்புவதாக பக்கத்து நாடுகளில் பேசிக்கொண்டார்கள். தமிழ்நிலம் முழுவதும் சுற்றி அலையும் பாணர்கள் குழுக்கள் ஒரு முறையாவது பரம்பு நாடு சென்று திரும்பினர். எல்லா மன்னர்களிடம் பரிசல் பெற்ற பாணர்கள் பாரியிடம்தான் கருணையை பெற்றனர். கருணை வற்றப்போவதே இல்லை. அது அவர்களின் நினைவுகளில் சுரத்து கொண்டே இருந்தது. பாணர்கள் தங்கள் நினைவில் இருந்து மட்டுமல்ல, நினைவு மறந்து பாடும் பாடலாக பாரியின் பாடலே இருந்தது. புகார் நகரில் நாளங்கடியில் காவல் புரிந்த ஒரு வீரன் கடைவீதியில் அலைந்து கொண்டிருந்த பாணர் குழு ஒன்றை பார்த்து கேட்டான். பாரி பரம்பை ஆள்கிறானா அல்லது பாணர்களை ஆள்கின்றானா? நாளங்காடிக்கு மிக அருகில் தான் பட்டினப்பாக்கம் இருக்கின்றது. அதுதான் சோழ நாட்டு வேந்தனும் உயர்குடிகளும் வாழும் பகுதி. காவல் வீரன் கேட்ட கேள்வி விரைவிலேயே பட்டினப்பாக்கத்துக்கு வந்து சேர்ந்தது. சிறிது காலத்திலேயே மூவேந்தர்களின் அரண்மனைகளுக்குள் அந்த கேள்வி எதிரொலித்தது. இந்த கேள்வி தனக்குள் ஒரு பதிலையும் கொண்டிருந்தது. அந்த பதில் மூவேந்தர்களில் உறக்கத்தை குலைத்தது. மூவேந்தர்கள் எனும் பேரரசர்களையும் மீறி நிலை பெற்றிருந்தது பாரியின் புகழ். அவர்களால் பாரியை ஒன்றும் செய்துவிட முடியவில்லை. காரணம், பாரியின் மாவீரம், பரம்பு நாட்டின் நிலவியல் அமைப்பு, படை வலிமை ஆகியவை எல்லாம் தான். ஆனால் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தனர். இந்த காலத்தில்தான் கபிலர் அருக நாட்டை ஆளும் சிறுகுடி மன்னன் செம்பனின் மாளிகைக்கு தற்செயலாக வந்து சேர்ந்தார். இப்பதான் உங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த கதை வந்து எப்போ நம்ம ஸ்டார்டிங்க்கு போனோம்ல, அந்த கதைக்கு இப்பதான் ஸ்டார்ட் ஆகி வருது. இது வந்து கபிலர் வந்து ஃபர்ஸ்ட் இங்க அந்த குதிரையில ஏறுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ற கதை இப்ப ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த காலத்தில் தான் கபிலர் அருக நாட்டை ஆளும் சிறுகுடி மன்னன் செம்பனின் மாளிகைக்கு தற்செயலாக வந்து சேர்ந்தார். அன்றைய தமிழ் நிலத்தின் பெரும் புலவராக விளங்கியவர் கபிலர். கபிலரை போன்ற புலவர்களே மாற்றரசுக்குள் நுழையவும் அரசனுக்கு அறிவுரை சொல்லவும் போரை தடுக்கவும் அவசியம் என கருதப்பட்ட தாக்குதலை நடத்தவும் காரணமாக இருந்தார்கள். அவர்கள் நிலமெங்கும் சுற்றி அலைந்தபடி இருந்தனர். கடற்கரையில் காய்ந்த மீனும் ஆயர்கொடியின் தயிர்மத்தும் இவர்களின் பாடலின் சுவையை கூட்டின. பாலை நிலத்தின் ஊன் சோறும் குறிஞ்சி நிலத்தின் புளித்த கல்லும் தமிழ் கவிதைகளை செழிப்புற செய்தன. கபிலர் பரம்பு நாட்டுக்கு போனதில்லை, வேள்பாரியை சந்தித்ததும் இல்லை. ஆனால் பாரியை பற்றி பாணர்கள் மீண்டும் மீண்டும் பாடிய போது அவர்கள் வியப்பை விட ஐயமே வலுப்பெற்றது. எல்லோராலும் அதிக புகழப்படும் ஓரிடத்தில்தான் பிழைகள் மலர்ந்திருக்கும். யாருடைய கவனத்தையும் சிதைக்கும் ஆற்றல் புகழுக்கு உண்டு. அதற்கு அடிமையாகாதவர்களை அது சந்தித்தது இல்லை என்ற அகம்பாவம்தான் புகழின் ஆணிவேர். எனவே புகழால் நிலை பெற்றுள்ள ஒன்றின் மீது இயல்பான கசப்பு கபிலருக்கு உருவாகி இருந்தது. அது நமக்கு இருந்த ஓவர் ரேட்டட் ப்ரோ. அந்த அது வந்து அவருக்கு இருந்திருக்கு. என்ன பாரிய ஓவர் ரேட் பண்றாங்க அப்படின்ட்டு.
அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நடுநாட்டு அரசன் வேண்மானை காண சென்று கொண்டிருந்த கபிலர் பயணக் களைப்பின் மிகுதியால் சற்று ஓய்வெடுத்து செல்லலாம் என்று முடிவெடுத்தார். வாளியாற்றங்கரையில் அமைந்த செம்பனின் அரண்மனையை நோக்கி தேரை ஓட்ட சொன்னார். பாணர்களின் கூத்தை பகலெல்லாம் பார்த்து செம்பனுக்கு மாலையில் திடீரென கபிலர் வந்தது பெரும் மகிழ்வை தந்தது. பச்சை நிற குப்பையில் நிறைந்து வழியும் கல்லோடு தொடங்கியது அன்றைய இரவு. கல்லை பருகத் தொடங்கியதும் அதன் புளிப்பு சுவை சற்றே மாறுபட்டதாக இருக்கிறதே என்று உணர்ந்தார் கபிலர். இது என்ன கல் என்று கேட்டார். தேனிலிருந்து தயாரித்து மூங்கில் குழாயில் இட்டு நன்கு புளிக்க வைத்த முற்றிய கல். நாங்கள் இதனை தேங்கல் என்போம். உங்களைப் போல் புலவர்கள் தேரல் என்று சொல்வீர்கள் என்றான் செம்பன். அப்போது வீரன் ஒருவன் உண்பதற்காக கரித்துண்டங்களை குளிசிப்பானை நிறைய கொண்டு வந்து வைத்துவிட்டு போனான். அந்த பானையை கபிலர் எடுத்து உண்ண ஏதுவாக அவரை நோக்கி தள்ளி வைக்க முயன்றான் செம்பன். பானையை ஒரு கையால் தள்ள முடியவில்லை. இன்னொரு கையில் இருந்து குப்பியை கீழே வைத்துவிட்டு இரு கைகளாலும் தள்ளினான் செம்பன். அதை கவனித்த கபிலர் கல்லை பருகியபடியே கேட்டார். பகலெல்லாம் பாணர்களுக்கு அள்ளி வழங்கியதால் உனது கரம் சோர்ந்து போய்விட்டதா? இல்லை பெரும்புலவரே, அவர்கள் அள்ளி வழங்கும் நல்வாய்ப்பு எதுவும் எனக்கு இன்று கிடைக்கவில்லை. ஏன்? அவர்கள் பரம்பு மலையில் பாரியை பார்த்துவிட்டு வருபவர்கள். எடுத்து செல்ல முடியாத அளவு பொருட்களோடுதான் இங்கு வந்தார்கள். அது என்னை நன்கு அறிந்த கீழ்குடி பாணர் கூட்டம் அது. எனவே என்னோடு விருந்துண்டு ஆடி கழித்து போனார்கள். நெய்யிலே வறுத்தெடுத்த அம்மான்கரியின் கால் சப்பையை கடித்து இழுத்தபடி கபிலர் கேட்டார். பரம்பு நாட்டுக்கு போய் திரும்பியவர்கள் இந்த பக்கம் ஏன் வந்தார்கள்? அருக நாட்டின் தென் திசை எல்லை பச்சை மலை தொடரில்தான் முடிகிறது. அந்த பக்கம் இருக்கும் வேட்டுவன் பாறையில் வழியாக பரம்பு மலை போகும் பாதை ஒன்றுண்டு. ஆனால் அது முறையான பாதை அல்ல. அதில் எப்படி இவர்கள் இறங்கி வந்தார்கள் என்று தெரியவில்லை என்று சொல்லியபடி தனக்கான கரித்துண்டை எடுத்து கடித்தான். பாதையை முறையற்று வைத்திருப்பது அரச குற்றம் என்றார் கபிலர். மலைப்பாதையை பாதுகாப்பது கடினம் அல்லவா என கேட்டான் செம்பன். அவன் தேருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் பாதையை பாதுகாத்திருப்பான். முல்லைக்கு கனிவு காட்டியவன் பாதையை கைவிடத்தான் செய்வான். கைவிடப்பட்ட பாதையால் வணிகம் வளராது. வணிகம் பெருகாத நாட்டில் வளம் கூடாது. வளமற்ற நாட்டில் நிறைந்திருப்பது மக்களின் கண்ணீர் துளிகளே. பரம்பு நாடு வளமிக்கது. அது மட்டுமல்ல, பாரியை பார்க்க போன யாருமே பாதை தவறியோ காட்டு விலங்குகளிடம் சிக்கிக்கொண்டோ வழி தெரியாமல் இடர்பட்டதாகவோ நான் கேள்விப்பட்டதில்லை என்றான் செம்பன். பாதை சரியில்லாத நிலையில் பயணம் மட்டும் எப்படி சரியாக இருக்க முடியும்? கபிலர் திடமான கேள்விக்கு செம்பனிடம் பதில் இல்லை. குப்பியில் இருந்த கல் தீர்ந்து கொண்டே இருந்தது. பாரி விருந்தினரை நிர்வாகிப்பதில் தேர்ந்தவன் என்று நினைக்கின்றேன். ஆனால் வள்ளல் தன்மை என்பது நிர்வாக திறமை அல்ல. அது குழந்தையின் குரல் கேட்ட கணத்தில் பால் கசியும் தாயின் மார்பை போன்றது. நீங்கள் பாரியை வள்ளல் இல்லை என்கிறீர்களா? பாரியை வள்ளல் என்றோ சிறந்த அரசன் என்றோ என்னால் இப்போது சொல்லிவிட முடியாது. தான் பேசும் வார்த்தைகளை உணர்ந்தவாறே கபிலர் சொன்னார். நாளை காலை நான் வேட்டுவன் பாறை வழியாக பாரியின் பரம்பு மாலைக்குள் நுழைவேன். செம்பன் அதிர்ந்து போனான். நடுநாட்டுக்கு அல்லவா போவதாக சொன்னீர்கள்? நாம் தீர்மானித்தபடி எல்லாம் நடந்து விடுவதில்லை. வார்த்தைதான் நம்மை வழிநடத்துகின்றது. ஒரு குப்பிகள் பல நேரம் வரலாற்றையே மாற்றியிருக்கின்றது. யார் அறிவார்? ஒரு கையால் நீ பானையை தள்ளாமல் போனதால் இன்னும் என்ன நடக்கப் போகின்றதோ? கபிலரின் வார்த்தையை கேட்டு செம்பன் ரசித்து கொண்டிருந்தான். மறுநாள் காலை கபிலரை பரம்பு நாட்டுக்கு பாதுகாப்போடு அழைத்து செல்ல ஒரு படையோடு செம்பன் தயாராக இருந்தான். நான் பரிசோதிக்க நினைப்பது பாரியை, உனது படைபலத்தை அல்ல. கபிலரின் குரல் படையுடன் சேர்த்து செம்பனையும் சாய்த்தது. தனித்த தேரில் கபிலர் புறப்பட்டார். கபிலர் தனது துணிச்சல் கொண்டு பாரியை அளவிட முடிவு செய்து வேட்டுவன் பாறையில் வழியே மேலே ஏறினார். எங்கிருந்தோ வந்த நீலன் அவருடன் இணைந்து கொண்டான். இப்போது வரை அவருக்கு பிடிபடவில்லை. அவன் வந்து இணைந்தது தற்செயலா அல்லது நிலைத்த ஏற்பாடா? ஆனால் நீலனுக்கு பிடிபட்டிருந்தது. கபிலர் காலில் ஏற்பட்டுள்ளது தசைப்பிடிப்பு. அது நேரமாக ஆக வலியை கூட்டும். இந்த இடத்தில் ஆபத்து அதிகம். எனவே பேச்சு கொடுத்தபடி விரைவாக தனது குடிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என முடிவோடு வேகமாக முன்னகர்த்தி சென்றான். வானில் பறவை கூட்டங்கள் வரிசையாக கூடு திரும்பி கொண்டிருந்தன. இரவின் வாசற்கதவு திறக்கின்ற போது பசுவின் மடுவில் இரவு பால் சுரக்கத் தொடங்கி இருக்கும். மண்ணை பார்க்க முடிகின்ற வெளிச்சம் இன்னும் எவ்வளவு பொழுது நீடிக்கும் என்று யோசித்தபடி நீலன் விரைவு கொண்டு நடந்தான். கபிலர் ஏதோ கூப்பிடுவது போல இருந்தது. திரும்பி பார்த்தான். அவர் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால்
அவரது முகக்குறியே அவனால் உணர முடிந்தது. மலை இறக்கம் இன்னும் சிறிது தொலைவுதான். அதன் பிறகு சமுதிரைதான் என்று சொல்லி ஒரு கையை பிடித்து அவருக்கு உதவினான். நான் சிறிது நேரம் உட்கார்ந்து கொள்ளவா என்று குரல் தளர்த்து ஒரு குழந்தையைப் போல கேட்டார் கபிலர். அவனோ கீழே இருக்கும் இந்த பனையடிவாரம் போய்விடலாம் என்று சொல்லி உட்கார விடாமல் கீழிறக்கி கொண்டிருந்தான். அவருக்கு வலி அதிகமாகிக் கொண்டிருந்தது. சமதரைக்கு வந்தவுடன் பனைமரத்தின் அடிவாரத்தில் அவரை அமர வைத்துவிட்டு சிறிது நேரத்தில் வந்து விடுகின்றேன் என்று சொல்லி தெற்கு பக்கமாக ஓடத் தொடங்கினான். கபிலருக்கு வலி அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இவ்வளவு வேகமாக எதற்கு ஓடுகின்றான் என்று யோசனை தோன்றியது. ஆனால் இப்போதாவது உட்கார விட்டானே என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார். நேரமாகிக் கொண்டிருந்தது. பனை மட்டைகளும் பனந்தாள்களும் எங்கும் கிடந்தன. அதை பார்த்து கொண்டிருந்தவருக்கு திடீரென சந்தேகம் வந்தது. ஒருவேளை அவளை பார்க்க போய்விட்டானோ? அடுத்த குன்றை தாண்ட வேண்டுமே, எப்படி இருட்டுவதற்குள் வந்து சேருவான்? பெண்ணின் இதழ் சுவை பற்றி நாம் கொஞ்சம் சொல்லியிருந்தால் போகாமல் இருந்திருப்பானோ? இல்லை, சொல்லியிருந்தால் அப்போதே புறப்பட்டு போயிருப்பான். எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்க அதே வேகத்தோடு நீலன் வந்து நின்றான். கைகளில் பச்சிலைகள் இருந்தன. இதை வாயில் போட்டு மெல்லுங்கள் என்றான். என்ன இலை இது? முதலில் இலையை வாயில் போட்டு மெல்லுங்கள். கால் வலி நின்ற பிறகு கேளுங்கள் சொல்கிறேன் என்றான். கபிலர் பச்சிலையை மென்றார். சிறிது நேரம் கழித்து இருவரும் நடக்கத் தொடங்கினர். பச்சிலை பறிக்கப் போவதாக இருந்தால் என்னை முதலிலேயே உட்கார விட்டிருக்கலாமே. ஏன் வலுக்கட்டாயமாக பனைமரத்தின் கீழ் இறக்கினாய்? பனைமரம் எங்கள் குலச்சின்னம். மனிதனுக்கு மட்டுமல்ல, பரம்பின் மலையின் எல்லா உயிர்களுக்கும் அது தெரியும். அதனிடம் ஒப்படைத்து விட்டு போனால் எந்த ஆபத்தும் வராது. அதனால்தான் பனை அடிவாரத்தில் உங்களை உட்கார வைத்தேன். தனது எண்ணத்துக்கும் அவனது எண்ணத்துக்கும் இருக்கும் வேறுபாட்டை உணர்ந்தபோது கால்வழியை தாண்டி ஒரு வழியை உணர்ந்தார் கபிலன். தென்னை எத்திசையும் வளைந்து வளரக்கூடிய தன்மையுடையது. பனையோ தன் இயல்பிலேயே செங்குத்தாக வளரக்கூடியது. இயல்புதான் ஒன்றின் குணத்தை தீர்மானிக்கின்றது. வளைந்து கொடுக்காத பரம்பு நாட்டின் இயல்பு பனையிலும் பனைமரத்தின் இயல்பு பரம்பு நாட்டிலும் நிலை கொண்டுள்ளது. முள்ளம்பன்றியைப் போல அடி முதல் நுனி வரை உடல் சிலிர்த்தபடி வளரும் பனைமரம் பரம்பு நாட்டின் ஆவேச அடையாளம். அதன் நிழலில்தான் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற உண்மை கபிலருக்கு விளங்கிய போது இன்னொன்றும் விளங்கியது. நீண்ட பொழுதுக்கு முன்பே பாரியின் பாதுகாப்புக்குள் நாம் வந்துவிட்டோம் என்பது. இதோட 2வது சாப்டர் ஓவர். இப்போ வரைக்கும் ஒரு ரீகேப் பண்ணா சொல்லிடுறேன். இதோட வேணா முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. அதாவது இது இப்போ எங்க போயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 300 வருஷத்துக்கு முன்னாடி கபிலர் வாழும் காலகட்டத்துல இருந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி அங்க போய் எப்படி நார்மலா எல்லாமே சமமா இருந்த குலங்கள் தனக்குன்னு ஒரு சொத்து, தனக்குன்னு ஒரு சந்ததி அப்படின்னு சொல்லி இது பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அப்புறம் தான் ஆரம்பிச்சது பிரச்சனை. அதுல இருந்து தான் வேந்தர்கள் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. வேந்தர்கள்லாம் இங்க 3 பேர் மட்டும்தான். சேரம், சோழம், பாண்டியன் மட்டும்தான். அவங்க மட்டும்தான் வேந்தர்கள். மிச்ச எல்லாருமே குறுநில மன்னர்கள், சிறுநில மன்னர்களா மட்டும்தான் இருப்பாங்க. இதுதான் அங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுல அந்த குறுநிலம் அந்த வேந்தர்கள் போடக்கூடிய சட்டங்களை காரி உமிழக்கூடிய, அதாவது கேவலமா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஆளுங்க சில குடியினர். அதுல மெயினா பேசக்கூடிய ஆள் வேல்பாரி. இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் வேல்பாரி மட்டும் இல்ல, அந்த வேலூர் குலமே அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி, வேலூர் குலத்தோட தலைவன் தான் வேல்பாரி. இப்படிதான் அந்த ரீகேப் சொல்லியிருக்கிறாங்க. இதுல கபிலர் ஒரு செம்பனோட அரண்மனைக்கு போயிருந்தப்ப அந்த அரண்மனையில ஒரு கான்வர்சேஷன் போகுது. அந்த கான்வர்சேஷன்ல வேல்பாரி பத்தின வள்ளல் தன்மை வரும்போது, வள்ளல் தன்மை ஒரு நிர்வாகத்திறமை ஆகாது. வள்ளல் தன்மை அள்ளி கொடுக்குற இது இருந்துச்சுன்னா அதுக்காக நல்ல அரசனா இருப்பான்னு என்ன ஒரு நிச்சயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் போகும்போது, அப்ப நான் நேர்லயே போய் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் முடிவு பண்ணி இவர் கிளம்புறாரு. யார்? நம்ம கபிலர் கிளம்புறாரு. அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் காமிச்ச இது. அந்த குதிரையை ஓட்டிட்டு வந்ததுல இவன் ஓட்டிட்டு வந்தாலும் ஆதன் ஓட்டிட்டு விட்டுட்டு போறான்ல, அங்க ஆரம்பிச்சு இப்போ நீலன் கூட்டு போய்கிட்டு இருக்கிறான் அவரை. இப்போ பரம்பு மேல ஏறிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் 2வது சாப்டர் முடியுது. இதுக்கப்புறம் 3வது சாப்டர் நம்ம அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்த சாப்டர் நிறைய பேர் இப்போ இங்க எங்களோட சேர்ந்து படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாம் டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ணுங்க. சேர்ந்து படிக்கலாம். நன்றி.